Hi hello friends, welcome to my channel. என் நேம் அஜித். நீங்கள் சேனல் என்ன வீடியோ பார்க்கலாம்னா டிஸ்பிளேல தெரிஞ்ச மாதிரி இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ண போனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்க்கணும்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லாம் ஆன்ல கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி இன்ட்ரோ வீடியோ மேக் பண்ணுறேன்னு தெரியும். Kinemaster இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கலாம். 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு மீடியாக்குள்ளே போய்க்கலாம். Kinemaster லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ நான் வந்து கீழே லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு அதை லைட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ப்ளே பண்ணியாச்சு. இப்போ வந்து லேயர் போய்க்கலாம். ஒரு நிமிஷம் லைட்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிட்டு 500 அந்த ஒரு செகண்டுக்கு முன்னாடி வந்து 500 550 அந்த மாதிரி சம்திங்கில் வந்து நீங்கள் வந்து அந்த ரெட் கலர் மேலே டேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து மார்க் ஆகிட்டு நம்ம வந்து லேயருக்குள்ளே போய்க்கலாம். லேயரில் போய் மீடியாவுக்கு போய்க்கோங்க. மீடியாவுக்கு போயிட்டு நீங்கள் பண்ணி வச்சுருக்க லோகோ எடுத்துக்கோங்க. பிஎன்ஜியாக பண்ணி வச்சுருந்த லோகோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வேணுங்கிற சைஸில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. எனக்கு இவ்வளோ போதும்னு சொல்லி வச்சுட்டு நான் சென்டர் சைஸில் வச்சுக்கிறேன். சென்டர் பொசிஷனில் வச்சாச்சு. வச்சுட்டு இதுக்கு வந்து இன்னிமேஷன் வந்து நான் ரப்பர் ஸ்டாம்ப் கொடுத்துக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம லோகோ வந்து அந்த வீடியோ பேக்ரவுண்ட் வீடியோ மேலே விழுந்து புகை வரமே வரும். டியூரேஷன் வந்து 1 செகண்ட் வச்சுக்கிறேன். நீங்களும் 1 செகண்ட் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வச்சுட்டு அடுத்து வந்து லேயர் போய்க்கலாம். லேயர் போயிட்டு மீடியா போகலாம். மீடியா போயிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ வந்து ஒருக்கா ப்ளே பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோதான், கரெக்டாக அந்த புகை விழுகாமே வந்துடுச்சு. வந்துட்டு அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம வந்து லேயர் போயிட்டு அந்த மேலே வந்து ஒரு ப்ரௌன் கலர் இமேஜ் ஆட்ட ஆட் பண்ணியிருப்போம். அந்த இமேஜ் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கிராப் கொடுத்துக்கலாம். கிராப் கொடுத்து அது மாஸ்க் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஷேப்ஸில் போய் ரவுண்டு கொடுத்துக்கோங்க. ரவுண்டு கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ்க்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க. லோகோ போய் அந்த விழுக சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம். அதுக்கு நேராக வச்சு அந்த கரெக்டாக அந்த சைஸு இமேஜ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். வச்சுட்டு அடுத்து வந்து இதை வந்து பிளெண்டிங் பண்ணுவோம். பிளெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்க. நான் மல்டிப்ளை கொடுத்துருக்கேன். மல்டிப்ளை கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், இது முடிஞ்சு. அடுத்து வந்து இதுக்கு வந்து ரப்பர் ஸ்டாம்பே கொடுத்துக்கோங்க. இது ஒரே செகண்டாக இருக்கட்டும் டியூரேஷன். இதுக்கு வந்து அவுட் அனிமேஷன் ஃபேட் கொடுத்துக்கிறேன். ரெண்டுக்குமே ஃபேட் கொடுத்துருக்கேன், மறையாரமே இருக்கட்டும்னு. அதை ப்ளே பண்ணலாம். அவ்வளோதான், வந்துருச்சு, கரெக்டாக வந்துருச்சு. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா இன்னொரு வீடியோ ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு லேயர் போய்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லேயரை போயிட்டு மீடியா போய்க்கலாம். மீடியா போயிட்டு அந்த இன்னொரு வீடியோ மேலே வரமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்பிட் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தந்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னு. இல்லைனா அடுத்தாடி நான் கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லித்தரேன். இன்னொரு வீடியோ கூட போடலாம். அடுத்து நிறையா பேர் இன்ட்ரோ வீடியோ கேட்டிருந்தீங்க. இன்ட்ரோ வீடியோ போட்டாச்சு. அடுத்து வந்து லோகோக்கு எப்படி லோகோ கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லலாம். வெரி சிம்பிள் தான். இதேமாதிரியே ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஈஸியாக இருந்தால் கீழே சொல்லுங்கள். ஈஸியாக இருந்துச்சு இல்லைனா இன்னும் நல்லா சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லுங்கள். தப்பே இல்லை, நான் இன்னொரு வீடியோ கூட போடலாம். வாங்க வீடியோ இதை வந்து கட் பண்ணிட்டு வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், ஒரே நிமிஷம். வீடியோ ப்ளே பண்ணலாம். வீடியோ நல்லா வந்திருக்கு. இந்தமாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹேவ் ஏ நைஸ் டே.